சாதி என்பது செய்கிற தொழிலை வச்சு தான் அவங்கள வந்து சாதியின் பேரால் அடையாளப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது. கடந்த காலங்களில் அவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து ஒரு சாதியின் பெயரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. கடந்த காலங்களில் வந்து ஒரு தொழில் செஞ்சால் அவங்க அந்த தொழில் தான் செய்யணும், வேறு தொழிலெலாம் செய்ய முடியாது. ஆனால் எல்லாருமே பொதுவாக ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. விவசாயங்கிற ஒரு தொழில் செஞ்சாங்க, அப்புறம் இன்னொரு தொழில், அது வந்து விவசாயங்கிற ஒரு தொழில் செஞ்சாங்க, அப்புறம் இன்னொரு தொழில் செஞ்சாங்க. அது வந்து இப்போது ஒரு மண்பானை செய்கிறவர் இருக்கார், அவர் மண்பானையும் செய்வார், அப்புறம் அவர் இன்னொரு தொழிலையும் செய்வார். எதுக்காக மண்பானை செஞ்சவர் ஏன் விவசாயமும் பண்ணுறாருன்னா, மண்பானை தொழில் வந்து ஆண்டு முழுவதும் வருமானம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் வந்து விவசாயமும் செஞ்சார். அதனால் விவசாயம் என்பது கடந்த காலங்களில் எல்லா சாதியினரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தொழிலாக இருந்தது. விவசாயத்தை தாண்டி எல்லாருமே ஒரு தொழிலை தங்களுடைய ஒரு குலத்தொழிலாக அதை கடைபிடித்தார்கள். அந்த குலத்தொழில் தான் அவங்களுக்கு ஒரு சாதி பெயராக அவர்களுடைய அடையாளமாக மாறியது. கடந்த காலங்களில் அப்படி வந்து ஒருத்தர் இன்னும் வேறு தொழிலெலாம் செய்ய முடியாது. ஒரு மண்பானை செய்கிறவர் மண்பானை மட்டும்தான் செய்வார். ஒரு தச்சு வேலையும் அவரும் சேர்த்து கற்றுக்கலாம். எனக்கு தச்சு வேலை கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தச்சு வேலையை கற்றுக்க போனார்னா அவருக்கு அனுமதி கிடைக்காது, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு தச்சு வேலை செய்கிறவர் எனக்கு மண்பானை செய்யணும்னு ஆசையாக இருக்குன்னு வந்தார்னா அவருக்கு மண்பானை செய்ய கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினரோடு கலந்து விடாதபடிக்கு, ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழில் செய்கிறவங்களோடு கலந்து விடாதபடிக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு இருந்தது. அதனால் அங்கே வந்து ஒரு தொழிலை செய்கிறவங்க இன்னொரு தொழிலை தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படின்னு வரும்போது தான் அவங்கவுங்க தொழில் மீது ஒரு வெறி ஏறுது. அந்த வெறி தான் சாதி வெறி. பொதுவான தொழில் என்பது அனைத்து சாதியினரும் செய்யக்கூடிய பொதுவான தொழில் என்பது அது விவசாயம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் விவசாய நிலம் தாராளமாக கிடந்துச்சு. அதனால் தேவையான விவசாயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தேவையான விவசாய நிலத்தை எடுத்து அவங்க வந்து விவசாயம் பண்ணாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக நிலத்தெல்லாம் வளைச்செல்லாம் போடலை, நிறைய நிலம் புறம்போக்க தான் கிடந்துச்சு. விவசாயம் என்பது பொதுவான தொழிலாக இருந்தது. விவசாயத்தை தவிர்த்து விட்டு ஒவ்வொரு குழுக்களும் வந்து ஒரு மண்பானை செய்கிறது, தச்சு வேலை செய்வது, அல்லது ஆடை நெய்தல், அல்லது வந்து மரம் வெட்டுவது, அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை அவங்க வந்து தங்களுடைய குலத்தொழிலாக வச்சுக்கிட்டாங்க. குலத்தொழிலாக வச்சுக்கிட்டு அப்போ அந்த குலத்தொழில் தான் அவங்க வந்து அப்பா செய்கிறத மகன் செய்யணும், மகன் செய்கிறத அடுத்து வர்ற தலைமுறையினர் செஞ்சிட்டே வரணும். யாரும் வந்து அந்த தொழிலேருந்து மாறவே முடியாது. மாறினாலும் விட மாட்டாங்க. ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினரோடு கலக்க விடாதபடிக்கு அது மாதிரி இருக்கிறதுனால ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழிலை கற்றுக்கவே முடியாது. அதுதான் சாதி வெறியாக மாறுது. அந்த மாதிரி அணை கட்டும்போது தான் சாதி வெறியாக மாறுது. அப்போ கடந்த காலங்களில் நம்ம சாதி வெறி இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், உயர்வு தாழ்வு வேறு கற்பிச்சிடுறாங்க. அதாவது ஏன் ஒரு தொழில் செஞ்சவங்க இன்னொரு தொழில் மண்பானை செய்கிறவர் ஏன் தச்சு தொழிலை கற்றுக்க முடியல அப்படின்னா அதில் ஒரு உயர்வு தாழ்வு வேறு கற்பிச்சிடுறாங்க. மண்பானை செய்கிறவர் தாழ்ந்தவர், அதை விட உயர்ந்தவர் வந்து தச்சு தொழில். அப்படிங்கும்போது மண்பானை செய்கிறவர் வந்து ஒரு தச்சு தொழில் செய்கிறவரை போய் பார்த்து பேசி எனக்கு இது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்னை விட தாழ்ந்த சாதி, உனக்கு நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தச்சு தொழில் செய்கிறவர் வந்து மண்பானை தொழில் செய்கிறவர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. இப்படி இந்த உயர்வு தாழ்வு கற்பித்ததால், தொழிலில் உள்ள உயர்வு தாழ்வு கற்பித்து அதை வந்து ரொம்ப சாதியின் பெயரால் உனக்கு கற்பிக்கப்படுகிற அந்த உயர்வு தான் உனது அடையாளம், உனது வாழ்க்கையின் உயர்வு, சமூகத்தில் உனக்கு கிடைக்கிற மரியாதைக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சீரியஸ் ஆகணுனால எல்லோரும் அவங்க குலத்தொழிலை பாதுகாத்துக்கிட்டாங்க. இன்னொரு தொழிலுக்கு போகிறதா மாதிரி ஐடியா இல்லை. அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது தான் சாதி வெறி என்பது ஏற்படுகிறது. அப்போ வந்து சாதி என்பது பிறப்பால் வருவது போன்று ஒரு உணர்வு. ஒரு மண்பானை செய்கிற தொழில் வந்து அது பிறப்பாலே, அந்த தொழில் வந்து பிறந்ததுலேருந்தே செய்கிற ஒரு தொழிலாக அது பிறப்பால் வருவது போன்று தனக்கு பின் வருகிற சந்ததியும் அதை தான் செய்யணும். ஒரு தச்சு தொழிலாளினா அவர் தனது சந்ததியினருக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிலேருந்து விடுபடவே முடியாது. நீ அந்த தொழிலிருந்து விடுதலை அடையவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி சாதியிலேருந்தும் நீ விடுபட முடியாது. ஏன்னா தொழில் தான் சாதியின் அடையாளமாக, சாதியின் பெயராக அடையாளப்படுத்தப்படுவதற்கு காரணம். தொழில் அடையாளம் தான் சாதி அடையாளம்.
அப்படின்னு இருக்கும்போது நீ அந்த தொழிலேருந்து விடுபடவே முடியாது. நீ இன்னொரு தொழிலை கற்றுக்கவே முடியாது. நீ விருப்பப்பட்ட இன்னொரு தொழிலை கற்றுக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்ததுனால, அப்போ நீ அந்த தொழில் பெயர் தான் சாதியாக மாறுது. அப்படிங்கிறனால அந்த சாதியிலே தான் நீ இருக்கணும். சாதியின் பெயரும் பிறப்பால் வருவது போன்று ஒரு தோற்றம் ஏற்பட்டது. நீ அந்த சாதியிலேருந்து விடுபட முடியாது. அந்த சாதி தான் உனது தலைவிதி. அந்த உனக்கு என்ன சாதி இருக்கோ அதில் தான் நீ தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அப்போ சரி, இன்றைக்கி கூட நீங்கள் எந்த தொழிலை செஞ்சாலும் நீங்கள் நான் செஞ்சது ஒரே தொழில் தான். நான் மோட்டார் மெக்கானிக்காக இருக்கிறேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் வேறு எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது, எனக்கு இது மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த சாதி வெறி வரும். உங்கள் தொழில் மீது ஒரு வெறி வரும். அந்த வெறி வரக்கூடாது. அது மனசில் அமைதி இல்லாமல் செஞ்சிடும். அதனால் நீங்கள் அல்லது ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவர் வாழ்க்கையில் அவர் மருத்துவ தொழில் மட்டும்தான் செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு அந்த தொழில் மீது ஒரு வெறி வரும். அந்த வெறி, ஏன்னா அவருக்கு அந்த தொழில் மட்டும் தான் செய்கிறாரு, அந்த தொழில் மட்டும் தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிற உணர்வோடு தான் அவர் அதை செய்கிறாரு. அதனால் அவருக்கு என்னென்னாக்கா அந்த மருத்துவ தொழில் மீது ஒரு வெறி வரும். யாராவது அவரை குறை சொல்லிட்டாங்கன்னா அவரால் அவருடைய தொழிலை குறை சொன்னாங்கன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். ரொம்ப வெறி வரும்போது என்ன ஆகுனாக்கா, ரொம்ப நேரம் அதை செஞ்சிட்ருப்பாங்க. நாள் முழுதும் ஒரு 10 மணி நேரம் 18 மணி நேரம் கூட அந்த வேலையை செய்வாங்க. நாள் கிளம்பு, ஆனால் நல்ல பணம் வரும். அந்த மாதிரி வெறி வர்றதுனால நீங்கள் நிறைய நேரம் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. நீங்கள் செய்கிற தொழிலை நிறைய நேரம் செய்வீங்க. நிறைய நேரம் செய்யும்போது உங்களுக்கு நல்லா பணம் வரும். சரி, அப்போ வெறி இருக்கிறது நல்லது தானே, நிறைய பணம் வருது. அதனால் நீங்கள் என்னென்னா உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டீங்க. உங்கள் மனசில் அமைதி இருக்காது. வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது, எளிதாக ஏற்றுக்க முடியாது. அதனால்தான் நீங்கள் அதனால் அந்த தொழில் மீது ஒரு வெறி ஏற்படல, அந்த வெறியை நீங்கள் எப்போவுமே தவிர்க்கணும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. உங்கள் மனசுக்கு அமைதியை தராது. அது கடந்த காலங்களில் எப்படி சாதி வெறி ஏற்பட்டதோ அதுபோன்று நிகழ்காலங்களிலும் அந்த வெறி நவீனப்படுத்தப்படுகிறது, மேம்படுத்தப்படுகிறது. எப்படின்னா, நிகழ்காலங்களில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் சாதி. நீங்கள் மருத்துவராக தொழில் செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய சாதி. நீங்கள் ஒரு என்ஜினியராக தொழில் செய்கிறீங்கன்னா அதுதான் உங்களுடைய சாதி. ஒரு சாதி உணர்வு எப்படி ஏற்படுமோ, எப்படிப்பட்ட உணர்வை தருமோ, அதுபோன்று இன்றைக்கு நீங்கள் செய்கிற தொழில் எதுவோ அதன் மீது நீங்கள் கொண்டுள்ள அளவு கடந்த பற்று இருக்குல்ல, வெறியாக மாறும். நீங்கள் கலெக்டராக இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் இது வரைக்கும் வாழ்நாளில் செஞ்சுருக்கீங்கன்னா அது மேலே ஒரு பற்று வரும். அது வெறியாக மாறும். அது உங்களுக்கு மனசில் அமைதி இல்லாமல் செஞ்சிடும். அதுக்கு அடிமைப்படுத்தும். அதுதான் இதில் உள்ள விஷயம். என்னென்னா, தொழில் உங்களே அடிமைப்படுத்தும். அந்த தொழிலை பற்றியே யோசிப்பீங்க. வீட்டுக்கு வந்தாலும் அதை பற்றி தான் யோசிப்பீங்க. வீட்டுக்கு வந்து அதை மறந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டீங்க. குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக பேச மாட்டீங்க. உங்களுக்கு எப்போதும் அதே நினைப்பிலே இருப்பீங்க. 24 மணி நேரமும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை பற்றியே நினச்சிட்ருப்பீங்க. அதுலேருந்து விடுபட முடியலை உங்களால். வீட்டுக்கு வந்த பிறகு வேறு வேலைகளில் ஈடுபட முடியாது. அதனால தான் அது மாதிரி தான் இந்த சாதி உணர்வுங்கிறது. கடந்த காலங்களில் அவங்க எப்போவும் தங்களுடைய சாதியை பற்றியே பெருமை பேசிகிட்ருப்பாங்க. காரணம், அந்த தொழில் அவங்க கடந்த காலங்களில் அவங்க தொழில் மீது அவர்கள் கொண்டுள்ள பற்று வெறியாக மாறுகிறது. ஏன்னா வேறு தொழில் எதுவும் கற்றுக்க முடியாது. அதனால் அவங்க அந்த ஒரு தொழில் மட்டும்தான் தெரியும், ஒரு தொழில் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்பந்திக்கப்பட்டாங்க. வேறு தொழில் எதுவும் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த வெறி தனியாக வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் எனது வாழ்நாளில் இந்த தொழில் தான் செய்கிறேன், வேறு எந்த தொழிலும் நான் செஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அப்படிங்கிற ஒரு நடைமுறை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் தொழில் மீது ஒரு வெறி ஏற்படும். உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள். உங்களுடைய தொழிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது. ஆதலால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட தொழில்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் தொழில் உங்களை அடிமைப்படுத்துறதுலேருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, உங்களால் கடினமாக உழைக்க முடியாது. அப்புறம் கடினமானா இப்போ நீங்கள் மருத்துவ தொழில் மட்டும்தான் உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. மருத்துவ தொழிலில் ரொம்ப கடினமாக உழைக்கிறீங்க. இதனால் 18 மணி நேரம் கூட உழைக்க முடியும்.
எப்போதும் அதை பற்றியே நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னா, இது போன்ற நிலை எப்போ உங்களுக்கு வராது அப்படின்னா, நீங்கள் 2-3 தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா வராது. அதனால் உங்களுக்கு பணம் சம்பாத்தியம் குறைஞ்சு போகலாம். ஆனால் உங்களுக்கு என்னென்னா வெறி இருக்காது. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் ஈஸியாக அதுலேருந்து விடுபட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவீங்க. குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் தொழில் உங்களை அடிமைப்படுத்தாது. எப்போன்னா நீங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட தொழில்களை உங்கள் வாழ்நாளில் கற்றுக்கொண்டு செய்திருக்க வேண்டும். ஒன்றிற்கு மேற்பட்ட தொழில் இப்போ நீங்கள் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மருத்துவராக இல்லை ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கணும். ஒரு மோட்டார் மெக்கானிக்காக ஒரு 2 வருஷம் அனுபவம் இருந்திருக்கணும், அல்லது நீங்கள் ஒரு வியாபாரியாக ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கணும். அப்புறம் ஒரு வேறு என்ன தொழிலெலாம் இருக்குது? ஒரு உணவகம் நடத்தினது ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒரு ஹோட்டலில் நடத்தின ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். அப்புறம் அப்புறம் அதில் ஒரு 2 வருஷம் வந்துட்டு அப்புறம் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, இப்படி ஒன்றிற்கு மேற்பட்ட. அப்புறம் நீங்கள் என்னென்னா ஒரு வீட்டுக்கு பெயிண்ட்டு கூட அடிக்க போயிருக்கலாம். இப்போ பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஒரு வாழ்நாளில் ஒரு 2 வருஷம் செஞ்சுருக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு 4-5 தொழில் செய்யும்போது உங்களுக்கு என்னென்னா எந்த தொழிலுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. எந்த தொழிலும் உங்களை அடிமைப்படுத்தாது. ஈஸியாக அதிலேருந்து விடுபட்டுருவீங்க. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு சாதி வெறியே வராது. இந்த மாதிரி 4-5 தொழிலை தனது வாழ்நாளில் செஞ்சவர்களுக்கு தங்கள் தொழில் மீது ஒரு வெறி வராது. அந்த தொழிலுக்கு இவங்க அடிமையாக மாட்டாங்க. அவர் செய்கிற தொழிலை பற்றி யாராவது குறை சொன்னால் கூட அவர் கோபம் வராது. அதாவது வன்முறை கோபம் வராது. அதனால் இந்த நவீன சாதி வெறி என்பது என்னென்னாக்கா, நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் இது வரைக்கும் அந்த ஒரு தொழில் மட்டும்தான் உங்கள் வாழ்நாளிலே செஞ்சிட்ருக்கீங்க, வேறு எந்த தொழிலும் நான் செஞ்சதே கிடையாது அப்படின்ட்டு ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு வெறியை ஏற்படுத்தும். நீங்கள் செய்கிற தொழில் உங்களை அடிமைப்படுத்தும். உங்கள் தொழிலுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள். அந்த தொழில் பற்றி தான் எப்போதுமே சிந்திப்பீங்க. வீட்டுக்கு வந்தாலும் அதை பற்றி தான் சிந்திப்பீங்க. எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே சிந்திப்பீங்க. ரொம்ப நேரம் அதிலேருந்து உழைப்பீங்க. குடும்பத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் தொழிலை மறந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் உங்களால் ஈடுபட முடியாது. அதனால் எப்போதும் அதை பற்றி சிந்திக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் வரலாம். ஆனால் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உங்களுக்கு டென்ஷன், பிபி இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். அதாவது வாழ்நாளில் ஒரு தொழில் மட்டுமே செய்கிற ஒருத்தர், நான் இந்த தொழில் தான்ப்பா செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சது இந்த தொழில் தான்ப்பா, எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா தச்சராக இருந்தார், எனக்கு தச்சு தொழில் கற்றுக் கொடுத்தாரு, நான் அதை மட்டும்தான் இது நாள் வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் மீது வெறி இருக்கும். அந்த தொழிலுக்கு அவங்க அடிமையாக இருப்பாங்க. அவர்கள் செய்கிற தொழில் அவர்களை அடிமைப்படுத்தும். அதனால் அவங்க நிறைய நேரம் அந்த தொழில் செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு பணம் கிடைக்கலாம், ஆனால் நிம்மதி கிடைக்காது. அவங்களுக்கு பழி உணர்ச்சி, கோபம் அதிகமாக இருக்கும். அவங்க தொழிலை பற்றி யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதனால் என்றைக்கும் நாம் செய்கிற தொழிலுக்கு நாம் அடிமையாகக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட தொழிலை உங்கள் வாழ்நாளில் செய்ய பழகிக்கணும். நீங்கள் ஒரு டிரைவராக ஒரு 4-5 வருஷம் ஒரு 2 வருஷமாக வேலை பார்த்துருக்கணும். அப்புறம் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா ஒரு கடையில் ஒரு வியாபாரியாக நீங்கள் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 தொழில் நீங்கள் செஞ்சுட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஒரு 2 வருஷம் பண்ணலாம். இப்படி 4-5 தொழிலை நீங்கள் கடந்து வரும்போது எந்த தொழிலும் உங்களை அடிமைப்படுத்தாது. எந்த தொழிலுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அது உங்களுக்கு வெறியை ஏற்படுத்தாது. உங்களை யாராவது நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுடைய செயலை குறை சொன்னால் கூட அதை நீங்கள் ரொம்பவும் தீவிரமாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் வருத்தங்கிறது இருக்கும், நம்ம திருத்திக்கணும், அந்த தவறை திருத்திக்கணும்னு நினைப்பீங்க. உண்மை இருந்தால் அவங்க சொல்கிற குறையில் உண்மை இருந்தால் அந்த தவறை நீங்கள் திருத்திக்கணும்னு நினைப்பீங்க. மற்றபடி அதை பற்றி நீங்கள் ரொம்பவும் கவலைப்பட்டு இப்படி சொல்லிட்டானே இவனை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இப்படி குறை சொன்னவனே நினச்சி பழி உணர்ச்சியோடு இருக்க மாட்டீங்க. இதுதான் நாம் ஒரு 4-5 தொழிலை கற்றுக்கிறதுனால ஏற்படுகிற ஒரு நல்ல மனநிலை. இது கடந்த காலங்களில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாதி வெறியே ஏற்பட்டிருக்காது. கடந்த காலங்களில் ஒரு சுதந்திரமே இல்லை. எப்படின்னா ஒரு தொழில் கற்றுக்கிறவங்க இன்னொரு தொழிலை கற்றுக்க முடியாது. விவசாயம் என்பது பொதுவான தொழிலாக இருந்தது. விவசாயம் என்பது ஏன்னா ஒரு மண்பானை செய்கிறவரோ அல்லது தச்சு தொழில் அவர் வாழ்நாள் முழுதும் அவருக்கு மண்பானை செய்கிற தொழில் மூலம் அவருக்கு வருமானம் வரும்னு சொல்ல முடியாது.
வாழ்நாள் முழுவதும், அது வருடம் முழுவதும் அவருக்கு மண்பானை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆதலால் அவர்கள் ஒரு விவசாயத்தையும் அடிப்படையாக வச்சுருந்தாங்க. விவசாயம் பண்ணுறதையும் வச்சுருந்தாங்க. எல்லா சாதியினரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தொழில் என்னென்னாக்கா விவசாயம் இருந்தது கடந்த காலங்களில். ஆனால் அடிஷ்னலாக ஒரு தொழில் மண்பானை செய்கிறது அல்லது தச்சு தொழில் செய்வது, இப்படி ஏதாவது ஒரு தொழில், அதை வந்து குலத்தொழில். அவங்க அப்பா செய்வார், அப்புறம் மகன் செய்வான், அவன் மகனுக்கு அப்புறம் பேரன் செய்வான். இந்த மாதிரி குலத்தொழிலாக கடைபிடிச்சாங்க. ஒரு தொழில்காரர் செய்கிறவங்க இன்னொரு தொழிலை கற்றுக்க முடியாது. ஒரு தச்சு தொழில் செய்கிறவங்க ஒரு மண்பானை செய்கிற தொழிலை கற்றுக்க முடியாது. அதுக்கு அவங்க விட மாட்டாங்க. அப்படி விட்டுருந்தாங்கன்னா, எனக்கு இல்லை ஒரு மண்பானை செய்கிறவனுக்கு எனக்கு தச்சு தொழில் கற்றுக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பான். அதாவது ஆசைப்படும் போது அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னா சாதி வரியே ஏற்பட்டிருக்காது. நீ இன்ன சாதி இன்ன தொழில் செய்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உங்களை அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு தான் நிறைய தொழில் தெரியுமா, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் தெரியுமா. அப்படிங்கும்போது ஒருத்தர் நீங்கள் அவங்க சாதியின் அடிப்படையில், அவர்கள் செய்கிற தொழிலின் அடிப்படையில் அவங்கள எப்படி அடையாளப்படுத்த முடியும்? நீ மண்பானை செய்கிறவன்னு ஒருத்தரை எப்படி சொல்ல முடியும்? நான் மண்பானை செய்வேன், தச்சு தொழிலும் செய்வேன், அப்புறம் வந்து மரம் கூட வெட்டுவேன், அல்லது சிலை கூட செய்வேன், எனக்கு 4 விதமான தொழில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவனை எப்படி நீங்கள் அவர்கள் செய்கிற தொழிலின் அடிப்படையில், எந்த தொழிலின் அடிப்படையில் அவர்களை அடையாளப்படுத்துவீர்கள்? சாதியின் பெயரால் அடையாளப்படுத்துவீர்கள். அப்போது கடந்த காலங்களில் நடைபெற்ற எந்த தவறு வந்து சாதி உணர்ச்சிக்கும் சாதி வரிக்கும் காரணமானதுதான். அதாவது அவங்க செய்கிற தொழில் வந்து அது குலத்தொழிலாக கடைபிடிக்கப்பட்டது. தலைமுறையாக அந்த ஒரு தொழிலை மட்டும்தான் அவங்களுடைய தலைமுறை செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு தொழில் செஞ்சவங்க இன்னொரு தொழில் செய்ய முடியாது. அந்த சுதந்திரம் அங்கே இல்லை. பல தொழில்களை கற்றுக்கொள்கிற சுதந்திரம் அன்னைய காலகட்டங்களில் இல்லை. அவங்க எந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழில் தான் அவங்க செய்யணும். அந்த தொழிலுக்கு அவங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்க. உன்னுடைய தலைவிதி நீ இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும், உன்னுடைய தலைவிதி நீ சிற்பம் செய்வது தான் உன்னுடைய தொழில் அப்படின்ட்டு அது குலத்தொழில். உங்கள் அப்பா அதை தான் செய்தார், உங்கள் தாத்தா அதை தான் செய்தார், நீயும் இதைத்தான் செய்யணும், உன் பிள்ளையும் இதை தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அப்புறம் இன்னொன்று, ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை வரும். அந்த மனநிலையை தான் வந்து இப்போ ஒரு தொழில் செய்கிறவங்களுக்குன்னா மண்பானை செய்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை, செருப்பு தைக்கிறவங்களுக்கு ஒரு மனநிலை வரும். அது வேறு அந்த செருப்பு தைக்கிறவங்கள குலத்தொழிலாக வேறு மாற்றிட்டாங்க. நீ இந்த தொழில் தான் உன்னுடைய சந்ததியினர் தலைமுறையாக நீ செய்யணும். அப்படிங்கும்போது அந்த மனநிலையும் அவங்களுக்கு கடத்தப்படுது. இப்போ வந்து ஒரு வியாபாரி இருக்கார், அவருக்கு ஒரு மனநிலை இருக்கும். வியாபாரம் செய்கிறது குலத்தொழிலாக இருக்கும். அப்புறம் அந்த வியாபாரத்துக்குன்னு ஒரு மனநிலை. வியாபாரி எப்படி இருப்பார்? அவர் வந்து வேறு மற்ற தொழில் செய்கிற ஒரு தச்சு தொழில் செய்கிறவரை விட ஒரு வியாபாரியின் மனநிலை வேறாக இருக்கும். ஒரு தச்சு தொழில் செய்கிறவருடைய மனநிலை வேறாக இருக்கும், ஒரு வியாபாரியின் மனநிலை வேறாக இருக்கும். ஏன்னா தச்சு தொழில் செய்கிறவர் வந்து தொழில்நுட்பம் தெரிந்தவர், ஒரு நுட்பமாக அந்த வேலை செய்யணும், கவனமாக அந்த வேலை செய்யணும். ஆனால் ஒரு வியாபாரிக்கு என்னென்னா இங்கே வாங்கி அங்கே விற்பார், அவ்வளோதான். அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த விஷயத்தை கவனித்து பொறுமையாக பார்த்து செய்ய மாட்டார். இங்கே வாங்கி இங்கே விற்பார், உற்பத்தியாளரிடம் வாங்கி நுகர்வோர்கிட்ட விற்பார், கை மாற்றி விடுறது தான் அவரோட வேலை. எவ்வளோ எளிதாக இருக்குது பாருங்கள். அப்போது ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனநிலை ஏற்படுத்துகிறது. அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து குலத்தொழிலாக வேற மாறுது. அதனால் வியாபாரிக்குன்னு ஒரு மனநிலை இருக்குதுல்ல, பொய் சொல்லுவார், அல்லது பொய் சொல்லலாம், அல்லது அநியாய விலைக்கு விற்கலாம், என்ன வேணாலும் பணம் சம்பாதிக்கிற, அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு மனநிலை. அது அது வந்து அந்த தலைமுறையாக அந்த தொழிலே செய்யும்போது அந்த மனநிலையும் கடத்தப்படுது. அதனால தான் சாதிக்கு ஒரு மனநிலை உருவாகிறதுக்கு அதுவே காரணமாக இருக்குது. ஒவ்வொரு சாதியினருக்கும் ஒரு மனநிலை. இந்த சாதியினர் வந்து ஒரு சாதியினர் வந்து சண்டை போடுறது தான் அவங்களுடைய தொழில் அப்படின்னா, அதாவது போர்களில் ஈடுபட்டு சண்டை போடுறது தான் அவங்களுடைய தொழில். அது குலத்தொழிலாக வேற மாறிடும். அப்புறம் அவங்க அதை தான் செய்யணும். வாழ்நாள் முழுதும் சண்டை போடுறது தான் அவங்களுடைய குலத்தொழிலாக இருக்கும். வேறு எந்த தொழிலும் அவங்க கற்றுக்க முடியாது. அவங்க அப்பா அதை தான் செஞ்சார், தாத்தாவும் அதான் செஞ்சார், மகனும் அதான் செய்யப்படுறான், பேரனும் அதான் செய்யப்படுறான். அப்படிங்கும்போது அந்த சண்டை போடுற மனநிலை வந்து அவங்களுக்கு அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும், பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதில் தான் வந்து வீரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறதுக்கு அதான் காரணம். இப்போ ஒரு தச்சு தொழில் செய்கிறவருக்கு அந்த மாதிரியான ஒரு வீரம் தேவையில்லை. ஒரு போரிடுவதே தொழிலாக கொண்ட ஒரு
குலத்தொழிலாக கொண்ட, தலைமுறையாக போரிடுவதே தொழிலாக கொண்ட ஒருத்தருக்கு இருக்கிற மனநிலை ஒரு தச்சு தொழிலாளிக்கு இருக்காது. தலைமுறையாக குலத்தொழிலாக தச்சு தொழிலை செய்கிற ஒருவருக்கு அந்த போரிடுவதே தொழிலாக கொண்ட அவருடைய மனநிலை இவருக்கு இருக்காது. அப்படி இருக்குமா? அப்படி இருக்காது. இப்படி ஒரு மனநிலை கூட அதுதான் அந்த மனநிலை அதை தான் வந்து சாதி பெருமையாக பேசுகிறாங்க. அந்த மனநிலையை தான் சாதி பெருமையாக பேசுகிறாங்க. நாங்கள் ஆண்ட பரம்பரை, சண்டை போட்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீரம் எங்கிட்ட வந்தால் அப்போ வந்து சண்டை போடுறதையே தொழிலாக வச்சுருக்க, குலத்தொழிலாக வச்சுருக்க ஒருத்தரை போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவர் திருப்பி ரொம்ப பலமாக தாக்குதல் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு சண்டை போடுறது தான் தொழில். அவருக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியும், எங்கே எப்படி அடித்தா ஒருத்தரை வீழ்த்த முடியும் அப்படின்னு. அதுதான் அவர் கற்றுக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு தச்சு தொழிலை செய்யுங்க, அந்த மரத்தை அறுத்து ஒரு ஜன்னலாக செஞ்சு கொடுங்கன்னா செய்ய தெரியாது. அவருக்கு சண்டை போடுறது தான் தெரியும். ஏன்னா அதுதான் அவருடைய தொழில், குலத்தொழில். அது இங்கே சண்டை போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வீரத்தின் அடையாளமாக அது பார்க்கப்படும்போது அந்த சண்டை போடுறதே தொழிலாக வச்சுருக்கிறவருக்கு ஒரு பெருமை. அந்த தொழிலை பாதுகாக்கணும், அந்த தொழிலை தான் தன்னுடைய குலத்தொழிலாக நம்ம செய்யணும். அடுத்தடுத்த தலைமுறைன்னு அதை தான் செய்யணும். வேறு எந்த தொழிலும் செய்யக்கூடாது, வேறு யாரையும் வந்து நம்முடைய தொழிலை கற்றுக்கக்கூடாது. அப்படின்னா நம்முடைய பெருமைங்கிறது நம்மளை விட்டு போயிடும். யார் வேணாலும் நீ வந்து சண்டை போடுற தொழிலை செய்யலாம் அப்படின்னா அப்புறம் நமக்கு அந்த பெருமை நமக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க முடியாது. நம்முடைய பெருமையாக அதை சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. அந்த சண்டை போடுற அந்த வீரம் வந்து நம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அது வந்து நிரந்தரமாக சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால் வேறு யாரையும் நம்முடைய தொழிலை கற்றுக்க விடக்கூடாது. வேறு யாராவது ஒரு மண்பானை செய்கிறவர் வந்து எனக்கு சண்டை போடணுன்னு ஆசையாக இருக்குது, சண்டை போடுற தொழிலை எனக்கு கற்றுக் கொடுங்க, போரிடுகிற தொழிலை கற்றுக் கொடுங்க அப்படின்னா அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீ இங்கே வராத, நீ எப்படி இங்கே வரலாம், உன் தொழில் நீ செய், என் தொழிலை நான் செய்கிறேன், என் தொழிலை கற்றுக்கிறதுக்கு நீ வராத. ஏன்னா அப்படி கற்றுக்கிட்டாக்கா இவங்களோட பெருமை வந்து இவர்களுடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்க முடியாது. அது யாரோ அந்த பெருமையை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, கற்றுட்டு போயிடுவாங்க. அதனால் கடந்த காலங்களில் அதனால தான் இப்போ வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நீ யாரும் சடங்கு செய்யக்கூடாது, பிராமணர்கள் தான் சடங்கு செய்யணும், பூஜை செய்யக்கூடாது, பிராமணர்கள் தான் பூஜை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க அது வந்து ஒரு குலத்தொழில் அப்படின்ற மட்டுமல்ல, அது குல பெருமையாக அதை பார்க்குறாங்க. அந்த தொழிலுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அந்த மாதிரி பூஜை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு. அவங்க வந்து கடவுளோடு நெருங்கி பூஜை செய்கிறாங்க, அப்போது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை. அந்த மரியாதையெல்லாம் அந்த தொழில் செய்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அது அவர்களுடைய குலத்துக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையாக அவங்க பார்க்குறாங்க. அது குலப்பெருமையாக பார்க்குறாங்க. அதை பாதுகாக்கணும், அதை வேறு யாரும் சொந்தம் கொண்டாடிடக்கூடாது. அதில் நிறைய நன்மை இருக்குது. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வயல்வெளியில் உழைக்காமலே, உடல் உழைக்காமலே உங்களுக்கு வருமானம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்குது, ரொம்ப எளிதாக வாழ முடியுது. அப்படிங்கும்போது அதற்கு காரணமான அந்த குலத்தொழிலை யாருமே கற்றுக்க விடாமல் பார்த்துக்கிறது, அதை பாதுகாக்கிறது. இதுதான் வந்து கடந்த காலங்களில் சாதி வந்து வலுப்பெற்றதற்கும் நிலைத்து நின்று அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டதற்கும் காரணம். ஒரு தொழிலை இன்னொரு தொழில் செய்கிறவர் கற்றுக்க முடியாது. அந்த நிலை தான் அங்கே சாதிகள் வேறுன்றதற்கு காரணம். ஒரு தொழில் செய்கிறவர் இன்னொரு தொழிலை கற்றுக்கணும். நீ தச்சு தொழில் செய்கிறவர் வந்து எனக்கு கோயிலில் மணியாட்டி பூஜை செஞ்சு சடங்கு செய்யணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னா கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து ஒரு கோயிலில் மணியாட்டி சடங்கு செய்கிறவர் வந்து சடங்கு செய்கிறவர் பிராமணர் வந்து எனக்கு மண்பானை செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் போக மாட்டார். அதை யாரும் மற்றவங்களும் தடுத்துருவாங்க. அவங்க அந்த பிராமணர்களாக இருக்கிற மற்றவங்களும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பு, நமக்குன்னு ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருவாங்க. இப்படி அந்த குலத்தொழில் என்பது பாதுகாக்கப்பட்டது, வேறு யாரும் வந்து கற்றுக்க முடியாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது. அதனால்தான் அது வந்து அந்த தொழில் மீது ஒரு வெறியாக வந்தது. அவங்கள குறை சொன்னால் அவங்க குலத்தொழிலை குறை சொல்கிற மாதிரி, குலப்பெருமையை குறை சொல்கிற மாதிரி பார்த்தாங்க. குலப்பெருமை தான் சாதி பெருமையாக மாறியது. குலத்தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய பெருமை, அதுதான் குலப்பெருமை. குலமாக அடுத்தடுத்த தலைமுறையாக அவங்க செய்கிற அந்த தொழில் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிற பெருமை, அதுதான் குலப்பெருமை. அப்போ அதுதான் வந்து அவங்களுடைய சாதி பெருமையாக மாறியது. தலைமுறையாக அவங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கிது, எந்த தொழில் அதுதான் அவங்க சாதி பெருமையாக மாறுகிறது.
அந்த சாதி பெருமையை வேறு பாதுகாக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. நமது சாதி பெருமையை நாம் பாதுகாக்க வேண்டும், இளைய தலைமுறையினர் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு இளைய தலைமுறையினருக்கு இருப்பதாக உணர்கிறார்கள். நம்ம இப்போ வந்து இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கவுண்டர் இருக்கார் அப்படின்னா, கவுண்டர் என்ன பண்ணுவார்னா, கவுண்டருக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமையை காப்பாற்றுறது தான் அந்த கவுண்டர்லேயே சின்ன வயசு பசங்க இருப்பாங்க. அவனுக்கு என்ன உணர்வு சின்ன வயசுலேயே அவனுடைய மூளையில் திணிக்கப்படும்னா, அவன் என்ன நினைப்பான்னா, கவுண்டருக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அந்த கவுண்டர் பெருமையை நாம் காப்பாற்றணும், அதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இந்த மாதிரி தான் சாதி வந்து சாதி உணர்வு ஏன் வெறியாக மாறுகிறது, சாதி உணர்வு ஏன் ஏற்படுகிறது, சாதி பெருமை ஏன் வந்து தலைமுறை கடந்து வருது, பாதுகாப்பாக கடந்து ஏன் வருது அப்படின்னா, அது காரணம் அந்த கடந்த காலங்களில் ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறாருன்னா அந்த தொழில் தான் அவர் செஞ்சாகணும். இன்னொரு தொழிலை கற்றுக்க முடியாது. மண்பானை செய்கிறவர் தச்சு தொழிலை கற்றுக்க முடியாது. தச்சு தொழில் செய்கிறவர் நகை செய்கிற தொழிலை கற்றுக்க முடியாது. இப்படி ஒரு தொழில் செஞ்சவர் மற்ற தொழிலை கற்றுக்க முடியாத அந்த தொழில் சுதந்திர இன்மை தான் தொழில் சுதந்திரம் இல்லை. அதில் நீ விருப்பப்பட்ட தொழிலை கற்றுக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் கடந்த காலத்தில் இல்லை. அதனால்தான் அந்த தொழில் என்பது செய்கிற தொழிலுக்கு அடிமையானாங்க. அந்த செய்கின்ற தொழில் அவர்களை அடிமைப்படுத்தியது. அதுதான் சாதி வெறியாக மாறியது. தொழில் மீது உள்ள வெறி தான் சாதி வெறியாக மாறியது. அப்போது நாம் வந்து இன்றைக்கும் அதே மனநிலை நமக்கு தொடரும். இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா அதே தொழிலில் தான் நீங்கள் வாழ்நாள் முழுதும் செய்கிறீங்க. எனக்கு இந்த தொழில் தவிர வேறு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற அப்படிங்கிற மனநிலையோட ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா அந்த தொழிலுக்கு நீங்கள் அடிமை. அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தும். அதனால் எந்த தொழிலையும் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு தொழிலை மட்டுமே கற்றுக்காதீங்க. இப்போ ஒரு 4-5 தொழிலை கற்றுக்கோங்க. 4-5 தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் அப்புறமா ஒரு நிரந்தரமாக ஒரு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு வந்து உங்கள் தொழில் மீது உங்களுக்கு வெறி ஏற்படாது. உங்கள் தொழில் உங்களை அடிமைப்படுத்தாது. உங்கள் தொழிலுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் தொழிலை பற்றி யாராவது குறை சொன்னாலும் அது உங்களுக்கு பெரிய கோபத்தையோ பழி உணர்ச்சியோ ஏற்படுத்தாது. இன்றைக்கி ஒருத்தர் இசையமைப்பாளராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போய்ட்டு உங்கள் இசை சரியில்லைன்னா அவ்வளோதான், அவருக்கு பயங்கர கோபம் வந்துடும். பெரிய பழி உணர்ச்சியை மனசில் சுமந்துகிட்டே போவார். நீ எங்கேயாவது மாட்டுவல்ல, என்கிட்ட வருவல்ல. ஒரு டேரக்டர் சொல்கிறார் அவரோட இசை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயா பேட்டி கொடுக்குறாரு நீங்கள் டிவியில். இதை அந்த இசையமைப்பாளர் பார்க்குறாரு. அந்த இசையமைப்பாளரோட இசை சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் பேட்டி கொடுக்குறத அந்த இசையமைப்பாளர் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. என் இசை சரியில்லையா, நீ என்கிட்ட வா பார்க்குறேன், என்றைக்கா இருந்தாலும் என்கிட்ட வர வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் அப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழி உணர்ச்சியோடு இருப்பார். இந்த மாதிரி பழி உணர்ச்சியெல்லாம் ஒருத்தரோட தொழில் திறமையை அதிகப்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் மனசில் அமைதி இல்லாமல் செஞ்சிடும். அப்புறம் பண்பு இல்லாமல் செஞ்சிடும். ஒரு பண்பு என்பது இல்லாமல் செஞ்சிடும். அதனால் எது முக்கியம் அப்படின்னா நல்ல பண்புகள் தான் முக்கியம். தொழில் மீது கொண்ட வெறியால் நீ நல்ல தொழில் செய்வீங்க, நல்ல பணம் சம்பாதிக்க முடியும், நிறைய நேரம் தொழில் செய்ய முடியும். எப்போ பார்த்தாலும் தொழிலை பற்றி யோசிப்பீங்க. தொழிலை விட்டு வீட்டுக்கு வந்தால் உங்களால் குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபட முடியாது. எப்போ பார்த்தாலும் தொழிலை பற்றியே யோசிப்பீங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தொழிலே செஞ்சிட்ருப்பீங்க, செய்யணும்னு நினைப்பீங்க, கனவு காணுவீங்க, அதை பற்றின ஆசைகள் தான் அதிகமாக வரும். அதனால் உங்களுக்கு நிறைய நேரம் தொழில் செய்ய முடிகிறதுனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தொழிலுக்கு அடிமையாக இருப்பதை வந்து நீங்கள் கொண்டாடலாம். பணத்தின் மீது உங்களுக்கு பற்று இருந்தால் எனக்கு ஒரு தொழில் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டாடலாம். அந்த நிலையை நீங்கள் கொண்டாடி ஆனால் எனக்கு பணம் முக்கியம் இல்லை, மனசில் அமைதி முக்கியம், நல்ல பண்புகள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, ஏன்னா தொழில் மீது கொண்ட வெறி இருக்குல்ல. ஒரு தொழிலை மட்டுமே உங்களுக்கு வாழ்நாளில் வேறு எந்த தொழிலுமே நீங்கள் கற்றுக்கல, நீங்கள் ஒரு தொழிலை மட்டுமே செய்கிறீங்கன்னா அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தும். அந்த தொழிலுக்கு நீங்கள் அடிமையாவீங்க. அந்த தொழில் மீது உங்களுக்கு வெறி ஏற்படும். அதுதான் வந்து சாதி வெறி மாதிரி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பண்புகள் இருக்காது. அப்படி ஒரு நல்ல பண்பு என்பது இருக்காது, அன்பு என்பது இருக்காது. ஏன்னா தொழிலுங்கிறதே அன்பு பாசம் இல்லாத ஒரு நடைமுறை. அன்பு பாசம் இல்லாமல் உறவு முறைக்கு அங்கே இடம் கிடையாது. அப்படிப்பட்ட தன்மை கொண்டது தான் தொழில். அப்படிங்கும்போது தொழில் மீது உங்களுக்கு வெறி ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அன்பு பாசமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு வெறி வரும். அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பல தொழில்களை கற்றுக்கொள்கிற சுதந்திரம் இருக்குது. கடந்த காலத்தில் அந்த சுதந்திரம் கிடையாது.
நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்களோ அதான் தலைமுறையாக செய்யணும். அதுதான் உங்கள் குலத்தொழில். அந்த குலத்தொழிலை தான் நீங்கள் காப்பாற்றணும், செய்யணும். வேறு தொழில் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பல தொழில் கற்றுக்கலாம், பல தொழில்களை நீங்கள் செய்யலாம். அந்த சுதந்திரம் இப்போ இருக்குது. அதுதான் அப்போ அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தணும். பல தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 4-5 தொழிலையாவது செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு நிரந்தரமான தொழில் செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெயிண்ட் அடிக்க கற்றுக்கணும், பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போகணும். அப்புறம் நீங்கள் ஒரு முடி வெட்டுற வேலையை செய்யணும், ஒரு 2 வருஷம் செய்யணும், கற்றுக்கணும். அப்புறம் ஒரு வியாபாரம் செய்கிற கடையில் வேலை செய்கிற வேலையை கற்றுக்கணும். அப்புறம் ஒரு டியூஷன் எடுக்கிற வேலை, அல்லது ஒரு ஒரு டான்ஸ் ஆடுறதே ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறோம், இப்படி எதாவது சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 4 தொழில் நீங்கள் கற்றுக்குறீங்க, அதோட விவசாயத்தையும் நீங்கள் கற்றுக்குறீங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு வெறி ஏற்படாது, தொழில் மீது வெறி ஏற்படாது. அந்த தொழில் உங்களை அடிமைப்படுத்தாது, அந்த தொழிலுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு நல்ல பண்பு வரும். தொழில் வேறு, வாழ்க்கை வேறு. தொழிலுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தொழிலை பற்றி யோசிக்க மாட்டீங்க, தொழிலில் கடினமாக உழைக்க மாட்டீங்க. நாள் முழுதும் தொழில்னே மணி மைண்டோடு சுற்றிட்டு இருப்பாங்க. அதுபோல் ஒரு நிலமை உங்களுக்கு வராது. உங்களால் கடினமாக உழைக்க முடியாது. ஒரு 8 மணி நேரம் உழைப்பீங்க, வீட்டுக்கு போகணும் போல் தோணும். வீட்டில் போய் கணவன் மனைவி பிள்ளை குட்டிகளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை வரும். ஒரு நண்பர்களிடம் பேசணும் அப்படிங்கிற ஆசை வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு தொழிலை மட்டுமே செய்கிறீங்கன்னா, அந்த ஒரு தொழிலுக்கு மட்டுமே நீங்கள் அடிமையாகிறீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தை பிடிக்காது, நண்பர்களை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் தொழில், எப்போ பார்த்தாலும் பணம் தான் அரைஞ்சிட்ருக்கீங்க. அதனால் சாதி வரிங்கிறது இப்போவும் நவீனப்படுத்தப்படுகிறது, மேம்படுத்தப்பட்டு இப்போ கடைபிடிக்கப்படுதுன்னா எப்படின்னா, இப்போ உள்ள காலத்தில் கூட நீங்கள் ஒரு தொழில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது உங்களுக்கு நவீன சாதி வரியாக மாறும். நவீனப்படுத்தப்பட்ட சாதி வரியாக அது உங்களோடு இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் சாதி வரியோடு இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது, பல தொழில் கற்றுக்கொள்கிற அந்த வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதில் வேறு இன்னொன்று, ஒரு தொழில் செய்வதற்கு மட்டுமே ஏன் அடிமைப்படுத்தப்பட்டார்கள்? குறிப்பாக இந்தியர்கள் அல்லது தென்னிந்தியர்கள். இந்தியர்கள் தென்னிந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள் மென்மையானவர்கள், கடினமாக உழைக்க மாட்டாங்க, முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, சரி அப்போ ஐரோப்பாவிலலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பா, சைனா, ரஷ்யா, இங்கெல்லாம் ஏன் சாதிகள் இல்லை, இங்கே ஏன் குலத்தொழில் இல்லைன்னா, இவங்கெல்லாம் கடினமாக உழைக்கக்கூடியவங்க. இவங்கள நீங்கள் ஒரு தொழில் தான் செய்யணும் அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. முரட்டுத்தனமாக உழைப்பாங்க. அவங்கள போயிட்டு நீ சட்டிப்பானை தான் செய்யணும், அல்லது நீ தச்சு தொழில் தான் செய்யணும்னு நீ இந்த தொழில் தான் செய்யணும், இதுதான் உன் குலத்தொழில். கடந்த காலங்களில் சொல்கிறேன், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஐரோப்பாவிலேயோ ரஷ்யாவிலேயோ போய் சீனாவிலேயோ போயிட்டு அங்கே வாழ்ந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீ ஒரு தச்சு தொழில் தான் செய்யணும், நீ ஒரு மண்பான தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது. அவங்க அதுக்கு அந்த விதிமுறைக்கு உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க முரட்டுத்தனமாக உழைக்கக்கூடியவங்க, கடினமாக உழைப்பாங்க, அவ்வளோ தீவிரமாக உழைப்பாங்க. உழைப்பு என்பது அவங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறதே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக உழைக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீ மண்பானை செய்கிற தொழிலை மட்டும்தான்ப்பா நீ செய்யணும், அதுதான் உன் குலத்தொழில், அந்த குலப்பெருமையை காப்பாற்றுறது தான்ப்பா உன் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அந்த மண்பானை எடுத்தே தலையில் அடிச்சுவிடுவான், ஓடி அப்படின்ட்டு. ஏன்னா அவன் தொழில் மீது நம்பிக்கை வைக்கலை, அவன் தனது உழைப்பு மீது நம்பிக்கை வைக்கிறான். கடினமாக உழைக்கிற அந்த ஐரோப்பியர்கள் அவர்கள் தாங்கள் செய்கிற தொழில் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, தங்களது உழைப்பு மீது நம்பிக்கை வைக்கிறார்கள், தங்கள் மீது தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. அதனால் அவன் ஏன்னா இந்தியர்கள் அப்படி கிடையாது. இந்தியர்கள் குறிப்பாக தென்னிந்தியர்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, ஏன்னா மென்மையானவர்கள். இங்கெல்லாம் ஒருத்தர் கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது, இது வெப்பம் நிறைந்த பகுதி. அதனால் இங்கே கடினமாக உழைக்க முடியாது. அதனால் இங்கே இருக்கிற இந்த குறிப்பாக தென்னிந்தியர்கள் இருக்காங்களா, அவங்க தங்களுடைய தொழில் மீது தான் நம்பிக்கை வச்சாங்க, தங்களுடைய உழைப்பு மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தங்களால் எல்லா தொழிலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் மென்மையானவங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு உழைக்கிறதே பெரிய விஷயம். யார்? தென்னிந்தியர்களுக்கு உழைப்பது என்பதே பெரிய விஷயம். ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னாலே அதுவே இவங்களுக்கு பெரிய விஷயம். அதனால் இவங்க தொழிலை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்க மென்மையானவங்க. ஆனால் அந்த ஒரு ஐரோப்பியர்களோ
இப்போ இருக்கிற ஐரோப்பியர்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐரோப்பியர்களாக இருந்தாலும் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், சீனர்களாக இருந்தாலும் சரி, ஜப்பான்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க தொழில் மீது நம்பிக்கை கிடையாது. அவங்க உழைப்பு மீது தான் அவங்க நம்பிக்கை, தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள். அவங்க அவங்க அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க விருப்பப்பட்ட தொழிலை கற்றுப்பாங்க. அதை அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. அவனுக்கு இல்லை எனக்கு இந்த தொழில் தான். இன்றைக்கி என்ன ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு, எனக்கு மருத்துவராகணும், எனக்கு அல்லது எனக்கு நான் சிற்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் விருப்பப்பட்ட தொழில் செய்கிறோம்ல, இந்த விருப்பப்பட்ட தொழிலை செய்கிற அணுகுமுறை ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஐரோப்பாவிலையும் சீனாவிலையும் இருந்தது. ஆனால் அதே காலகட்டங்களில் 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நீங்கள் விருப்பப்பட்ட தொழிலை செய்ய முடியாது. குறிப்பாக தென்னிந்தியாவில் நீங்கள் விருப்பப்பட்ட தொழிலை செய்ய முடியாது. உங்களுக்கு உங்கள் குலத்துக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், அதை தான் நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா இந்தியர்கள் மென்மையாக உழைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு எப்போவும் சோம்பேறித்தனம் என்பது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். சோம்பேறி ஆகிடுவோம் அப்படிங்கிற அச்சுறுத்தல் எப்போதுமே இருக்கும். அதனால் அவங்க ஒரு தொழிலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க. அதுதான் குலத்தொழிலாக மாறுது. தலைமுறையாக ஒரு தொழிலை ஏன் தொடர்ந்து செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம். நாம் சோம்பேறி ஆகிடுவோமோ, பிழைப்புக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுமோ, தனது உழைப்பு மீது அவர்களுக்கு நம்பிக்கை குறைவு. ஆனால் அதே 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கூட ஐரோப்பியர்களுக்கு அவர்கள் தொழில் மீது இன்றைக்கி கூட ஐரோப்பியர்களுக்கு அவர்கள் தொழில் மீது நம்பிக்கை கிடையாது. அவர்களது உழைப்பு மீது தான் அவர்களுக்கு நம்பிக்கை. அதனால் அவங்க விருப்பப்பட்ட தொழிலை என்றைக்குமே கற்றுக்க யார் தடையாக இருந்தாலும் விட மாட்டாங்க. இன்றைக்கி கூட இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட இந்த தென்னிந்தியர்கள் இருக்காங்களா, குறிப்பாக தென்னிந்தியர்கள், இவங்க ஒரு தொழில் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு நான் பிறந்ததுலேருந்து இந்த தொழில் தாங்க, எனக்கு பிறந்ததுலேருந்துன்னா நான் படித்து முடித்ததுலேருந்து இந்த ஒரு தொழில் தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நான் மளிகை கடை தான் நான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கேன். நான் எப்போ படித்து முடித்து வேலைக்கு வந்தோன்னே மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். இன்றைக்கி மளிகை கடை தான் வச்சுருக்கேன். சாவர வரைக்கும் இதான் செய்வேன். என் பிள்ளை கூட இதுதான் செய்வான் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி கூட இருக்குது இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி கூட இவங்களால் ஒரு தொழிலை கடந்து இன்னொரு தொழிலை செய்ய முடியல. எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு தொழில் சுதந்திரம் இல்லை. பல தொழில்களை கற்றுக்கொள்ள இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. யாரும் தடைப்பட மாட்டாங்க. அப்படி இருந்தும் இவன் பல தொழில் கற்றுக்க மாட்டேங்கிறான். யார்? தென்னிந்தியர்கள். ஆனால் இன்றைக்கும் சரி, 200 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 300 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 400, 500, 600 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இந்த ஐரோப்பியர்கள், சீனர்கள், ஜப்பான்காரங்க, ரஷ்யாக்காரங்க, இவங்கெல்லாம் அமெரிக்காக்காரங்க, இவங்கெல்லாம் அமெரிக்காக்காரங்களை விடுங்க, மற்ற நாடை சொல்கிறேன். இவங்கெல்லாம் என்னென்னா இங்கிலாந்துக்காரங்க, ஃப்ரான்ஸ்காரங்க, இவங்கெல்லாம் ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தொழிலுக்கு அடிமையானவங்க கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட தொழிலை அவங்க கற்றுக்கிட்டாங்க. காரணம், அவர்களுக்கு உழைப்பு மீது ஒரு நம்பிக்கை. அவங்களால உழைக்காமல் இருக்கவே முடியாது. யார்? இந்த ஐரோப்பியர்கள், சீனர்கள், ஜப்பான்காரங்க, ஃப்ரான்ஸ்காரங்க, ஜெர்மனிக்காரங்க, இவங்களால உழைக்காமல் இருக்கவே முடியாது. கடினமாக உழைக்கிறவங்க, முரட்டுத்தனமாக உழைக்கிறவங்க, ரொம்ப கோபக்காரங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப கோபக்காரங்க. அதனால தான் இந்த போர்லாம் ஏன் அங்கே நடந்ததுன்னா அவங்க ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப வன்முறை உணர்ச்சி உடையவங்க. நமக்கும் கோபம் வரும், ஆனால் நம்ம அதை வெளிப்படுத்த மாட்டோம், உள்ளுக்குள்ளே போட்டு ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கும். அவங்க சகிச்சிக்கவே மாட்டாங்க. கோபம் வந்துச்சுன்னா அவங்க உணர்வுபூர்வமாக வாழ்வாங்க. கோபம் வந்துச்சுன்னா சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. நீ இந்த தொழில் தான் செய்யணும், நீ சட்டிப்பானை செய்கிற தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மனிக்காரனையோ ஜப்பான்காரனையோ கட்டுப்படுத்த முடியாது. ஜப்பான்காரன்ட்ட போய் நீ சட்டிப்பானை செய்கிறது தான் உன்னுடைய குலத்தொழில், மண்பானை செய்கிறது தான் உன்னுடைய குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலைமுறையாக அந்த தொழில் செய்கிறதுக்கு அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி பயங்கரமாக உழைக்கக்கூடியவன். அப்படி இருக்கும்போது அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் உழைப்பு மீது தான் நம்பிக்கை. அவன் அவனுக்கு விருப்பப்பட்ட தொழிலை உடனே கற்றுப்பான். கடந்த காலங்களில் எந்த தொழிலையும் உடனே கற்றுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 5 வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்து, காலேஜில் படித்து தான் இன்றைக்கி ஒரு தொழிலை கற்றுக்குறோம். அந்த அளவுக்கு கடினமாக கடந்த காலங்களில் இல்லை. அப்படிங்கிறனால உழைப்பு மீது நம்பிக்கை கொண்ட, தங்களுடைய உழைப்பு மீது அபாரமான நம்பிக்கை கொண்ட அந்த ஜப்பானியர்கள், ரஷ்யாக்காரங்க, ஜெர்மனிக்காரங்க அல்லது ஐரோப்பியர்கள், இவங்கெல்லாம்
ஒரு குறிப்பிட்ட விருப்பப்பட்ட தொழிலை கற்றுக்கிட்டாங்க. அதனால்தான் ஐரோப்பாவிலேயோ ஜப்பான்லேயோ சாதி வெறி என்பது இல்லை, சாதி பற்று என்பது இல்லை. தொழிலுக்கு அவங்க அடிமையாக மாட்டாங்க, அவங்க உழைப்புக்கு தான் அவங்க அடிமையாவாங்க. ஏன்னா அடிப்படையில் அவங்க உழைப்புக்கு அடிமையானவங்க, அவங்க தொழிலுக்கு அடிமையாக மாட்டாங்க, செய்கிற தொழிலுக்கு அடிமையாக மாட்டாங்க. எல்லா தொழிலையும் அவங்க செய்வாங்க, எந்த தொழிலையும் அவங்க செய்வாங்க, எந்த தொழிலையும் தாழ்வாக நினைக்க மாட்டாங்க. அப்போது ஐரோப்பாவில் என்ன, அப்போ அங்கே ஐரோப்பா அப்புறம் அல்லது ஜப்பான், ரஷ்யா, சீனா, இங்கே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற நடைமுறை அங்கே கடந்த காலங்களில் இருந்தது. அது இன்றைக்கும் இருக்குது. யார் பணக்காரனா அவங்க உயர்ந்தவங்க, அது இன்றைக்கும் இருக்குது, அன்னைக்கும் இருந்தது. இன்னொன்று, அங்கே வேற்றுமை இல்லை. எங்கள் ஐரோப்பாவில் எல்லாருமே ஒரே நிறத்தில் இருந்தாங்க. ஜப்பானில் எல்லாருமே ஒரே நிறம். அது 100 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 500 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே ஒரே நிறம். அதனால் ஒரு ஒற்றுமை இருந்தது. தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் ஒரு நிறத்தில் இருக்காங்க. முகலாயர்கள் வந்த பிறகு முஸ்லீம்கள் நிறமாறத் தொடங்கினார்கள். முஸ்லீம்களாக மாறியவர்கள் அவர்கள் தங்களுடைய கருப்பு நிறத்திலிருந்து மாறி வெள்ளை நிறத்துக்கு மாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இங்கே ஒற்றுமை என்பது இல்லை. இது ஒரு காரணம். அப்புறம் வெள்ளை நிறத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு உயர்வு மனப்பான்மையும் அவர்கள் ஏன் வெள்ளை நிறத்தவர்கள் நல்ல கடினமாக உழைக்கிறாங்க, வெள்ளை நிறம்தான் அவர்களை கடினமாக உழைக்க வைக்கிறதா, அவர்களை உயர்த்துகிறதா அப்படின்னா அது கிடையாது. அவங்களுடைய வாழ்நிலை பகுதி, அங்கே நிலவுகிற தட்பவெட்ப நிலை, குளிர் நிறைந்த பகுதிகளில் சீனர்கள் ஜப்பான்காரங்கள்லாம் குளிர் நிறைந்த பகுதிகளில் வாழ்கிறார்கள். அதனால தான் அவங்க வெள்ளையாக மாறுறாங்க. அங்கே சூரிய ஒளி குறைவாக இருக்குது. அதனால் சூரிய ஒளி மூலம் கிடைக்கக்கூடிய அந்த மெலனின் அது நிற உற்பத்திங்கிறது அதனால் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வெளுத்து போயிடுது, அவங்க தோல் வெளுத்துருது, அதுதான் வெள்ளையாயிடுது. அப்படி இருக்கும்போது அவங்க வெண்மை நிறத்துக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கு வெண்மை நிறம் காரணம் அல்ல. அவருடைய வெண்மை நிறத்துக்கு அவங்களுடைய வாழ்கிற பகுதியில் நிலவுகிற தட்பவெட்ப நிலை தான் காரணம். அங்கு நிலவுகிற குளிர் தான் காரணம். அப்போ குளிர் தான் அவங்கள வெள்ளையாக மாற்றுது. அந்த குளிர் தான் அவங்கள உழைக்க செய்யுது, நல்லா கடினமாக உழைக்க செய்கிறது. கடினமாக உழைத்தால்தான் உயிர் வாழ முடியும் அச்சுறுத்துகிறது. எது அங்கே நிலவுகிற குளிர் இருக்குல்ல, ஐரோப்பாவில் நிலவுகின்ற குளிர்ங்கிறது அது அவங்கள என்ன சொல்லுது, கத்தியை காட்டி மிரட்டுது. நீ கடினமாக உழைக்கவில்லை என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன், எனது குளிரால் உன்னை கொன்று விடுவேன், எனது கடுமையான பனிப்பொழிவு, கடுமையான குளிர், அதுவே என்ன பண்ணணும், மிரட்டும் அங்கே உள்ள மக்களை. நீ உழைக்கலைன்னா, நீ சோம்பேறியாக இருந்தால் உன்னை கொன்றுவேன், நீ ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும். அதனால தான் அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, உயிர் பயத்தோடு உழைக்கிறாங்க, மரண பயத்தோடு உழைக்கிறாங்க. கடினமாக உழைக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகம். அவங்கள உழைக்காமல் கட்டுப்படுத்தவே முடியாது, அவங்க உழைப்பதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் அவங்க ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு மிகப்பெரிய பேரார்வத்தோடு உழைக்கக்கூடியவங்க அவங்க. அதனால் அவங்க விருப்பப்பட்ட தொழிலை அவங்க கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு தடை விதிக்கவே முடியாது. அவங்க விருப்பப்பட்ட தொழிலை அவங்க கற்றுக்கிட்டே ஆவாங்க. இது கடந்த காலங்களில் இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட சாதி வெறி என்பது இல்லை, ஒரு தொழில் மீது ஒரு வெறி இல்லை. அவங்க உழைப்பு மீது தான் அவங்களுக்கு வெறி, உழைப்பு மீது தான் அவங்களுக்கு ஒரு பற்று இருந்தது. ஆனால் அங்கே ஒரு பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இருந்தது. இப்போ அவங்களுக்கு சாதி வெறி கிடையாது, ஆனால் அவங்களுக்கு வேற ஒரு வெறி இருக்குது. என்னென்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு. அந்த ஏற்றத்தாழ்வு மீது ஒரு வெறி, பணக்காரங்க ஏழைங்க அப்படிங்கிற ஒரு வெறி அவங்களுக்கு இருக்குது. பணக்காரங்களுக்கு ஒரு பணக்காரர்கள் அப்படிங்கிற வெறி இருக்குது. அப்புறம் அங்கே ஏழைகள் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க தான் உழைப்பு மீது நம்பிக்கை கொண்டவர்களாச்சே. அதனால் அவங்க ஏழைகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நடுத்தரன், அதாவது அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. பூர்த்தி செய்ய முடியாத வறுமை நிலை என்பது அவர்களுக்கு இல்லை. யார் ஜப்பானியர்களுக்கோ சீனர்களுக்கோ அல்லது ரஷ்யர்களுக்கோ ஐரோப்பியர்களுக்கோ கடந்த காலங்களிலும் சரி இக்காலங்களிலும் சரி அவர்களுக்கு வறுமை என்பது இருக்க அதிக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்கள் உழைப்பு மீது நம்பிக்கை கொண்டவர்கள். உழைப்பவர்களுக்கு ஏன் வறுமை வரப்போகிறது, ஏழ்மை வரப்போகிறது? அதனால் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது, உழைக்க முடியாமல் செய்யவே முடியாது. அதனால் எக்காலத்துலேயும் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு எளிதாக இருக்குது. ஏன்னா கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் என்பதால், கடினமாக உழைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருப்பதால் அதை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அவருடைய தேவைகளை நிறைய பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க, நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. அதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படிங்கிறது தான்.
அவங்க அங்கே வந்து வறுமை இல்லை, ஏழ்மை இல்லை. ஆனால் அவங்ககிட்ட வந்து நிறைய இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க கடினமாக உழைக்கக்கூடியவங்க. அந்த கடின உழைப்பை வச்சு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கே என்ன ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா, யார் கோடீஸ்வரர், யார் லட்சாதிபதி, யார் வந்து 1000 கோடி வச்சுருக்காரு, யார் லட்சம் கோடி வச்சுருக்காரு, யார் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காரு, யார் நூற்றுக்கணக்கான கோடி வச்சுருக்காரு. லட்சக்கணக்கான கோடி வச்சுருக்கிறவருக்கு உயர்ந்தவர், அப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கிறவர் கம்மியானவர், அப்புறம் நூற்றுக்கணக்கான கோடி வச்சுருக்கிறவர் அதை விட குறைந்தவர், அப்புறம் கோடி வச்சுருக்கிறவர் 1 கோடி 2 கோடி வச்சுருக்கிறவர் அதை விட கீழானவர், அப்புறம் வந்து பல லட்சம் வச்சுருக்கிறவர் அதை விட கீழானவர். இப்படி அங்கே வந்து ஒரு லட்சாதிபதி தான் ஏழையாக இருப்பார். கோடீஸ்வரர் பல ஆயிரக்கணக்கான ரொம்ப உயர்ந்த அந்த மாதிரியான ஒரு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுங்கிறது அங்கே அப்படி இருக்குது. அங்கே ஏழ்மை கிடையாது. அங்கே வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற வெறி அப்படி அதுதான் அவங்களுக்கு வந்து நாம் ஒரு கோடீஸ்வரர் அப்படிங்கிற வெறி அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிற வெறி தான் இன்றைக்கி ஒரு உயர் சாதி நான் வந்து உயர் சாதின்னு சொல்லிக்கிறாங்கள்ல, அது வந்து அங்கே வந்து எப்படி இருக்குன்னாக்கா, நான் ஒரு கோடீஸ்வரர், நான் வந்து ஆயிரக்கணக்கான கோடி என்கிட்ட இருக்குது, நான் வந்து உயர்ந்தவன், நான் வந்து உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த உணர்வு அங்கே அப்படி இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா, நான் ஒரு உயர் சாதியில் பிறந்திருக்கேன், நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட நான் ஒரு உயர் சாதி, நீ எனக்கு பணிஞ்சு தான் போகணும். அதாவது வாழ்க்கையில் முன்னேற முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது தனது ஒரு உயர்வு நிலையை அடையணும் அப்படின்ட்டு சாதியை பிடிச்சி தொங்கி பார்க்குறாங்க. சாதியை பிடிச்சி தொங்கியாவது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களா, நமது குலப்பெருமையை நம்ம காப்பாற்றிக்க முடியாது. அதாவது தலைமுறையாக ஒரு உயர் சாதின்னு சொல்லிக்கிறவர் என்ன உயர் சாதின்னு சொல்லிக்கிறவங்க தனக்கு கீழே உள்ள சாதியை தாழ்த்தியே வச்சுருந்தாங்க. பொருளாதார அடிப்படையில் உயர்வு தாழ்வுலாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டால் நீ உயர்ந்தவர், நீ பிச்சைக்காரனாக இருக்கியோ அல்லது ஏழையாக இருக்கியோ அல்லது நல்லவனாக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டால் நீ உயர்ந்தவர், அதற்கு கீழே உள்ளவங்கலாம் உனக்கு பணிஞ்சு போகணும். அவங்க வந்து வசதியாக இருந்தாலும் உன்னை விட வசதியாக இருந்தாலும் சரி, இந்த உயர்ந்த சாதியினரை விட வசதியாக இருந்தாலும் சரி, சமமாக பொருளாதாரத்தில் இணையாக இருந்தாலும் சரி, அவர் வந்து பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்ற பார்க்குறாங்க. இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் வந்து இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் குறிப்பாக வந்து தென்னிந்தியாவிலும் சரி, இங்கேயும் வந்து பொருளாதாரம் தான். சாதி என்பது கடைசியில் என்னவா, சாதி கூட செய்கிற தொழில் அடிப்படையில் இங்கே உயர்வுதாழ்வு கற்பிக்கிறாங்கள, அது வந்து செய்கிற தொழில் எந்த தொழிலில் வருமானம் அதிகரிக்குதோ அந்த தொழில் தான் இங்கேயும் உயர்ந்தது. அந்த தொழிலில் தான் அந்த தொழிலை சேர்ந்தவர்கள் தான் உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆக உலகம் முழுக்க எது உயர்ந்தது அப்படின்னா, பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்பது தான் உயர்ந்தது. அப்போ கடந்த காலங்களில் இந்தியாவில் சாதியின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டு கற்பிக்கப்பட்டதுன்னா, எதை காரணம் காட்டி அந்த சாதி உயர்ந்த சாதி என்று கற்பிக்கப்பட்டது என்றால், அவர்களுடைய சாதி, அவர்கள் செய்கிற குலத்தொழில், அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற வருமானம், அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையில் ஏற்படுகிற பொருளாதார உயர்வு, அதெல்லாம் மதிப்பிட்டு தான் இது உயர்ந்த சாதி. இந்த தொழில் செய்கிறவங்க இந்த சாதியினர், இந்த தொழில் செய்கிற அந்த சாதியினர் செய்கிற அந்த தொழில் வந்து அதிக பணத்தை தரும், அந்த சாதியினர் செய்கிற தொழில் வந்து அதிகமாக பணத்தை சம்பாதித்து தரும், அதனால் அது உயர்ந்த சாதி, அது உயர்ந்த தொழில், அதனால் அந்த தொழிலை செய்கிறவர்கள் உயர்ந்த சாதியினர் அப்படின்ட்டு அந்த காலத்தில் மதிப்பிட்டாங்க. யார் தாழ்ந்த சாதியினர்னால், அவங்கள வந்து நிராயுத பாணியாக வச்சுருப்பாங்க, அவங்ககிட்டேருந்து நிலத்தை கூட பிடிங்கி அவங்கள கூலி ஆட்களை வச்சுருப்பாங்க, ஏழையாகவே வச்சுருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, அதனால் அவங்க எப்போதுமே அவங்கள பணம் இல்லாமல் வச்சுக்க பார்த்தாங்க. அதனால அவங்க தாழ்ந்த சாதி. பணம் இல்லாதவங்க தாழ்ந்த சாதி. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ நீங்கள் செய்கிற தொழில் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ அந்த தொழில் உயர்ந்த தொழில், அந்த தொழிலை செய்கிறவர்கள் உயர்ந்த சாதியினர். அப்போ உலகம் முழுக்க உயர்வு தாழ்வு என்பது எதனை அடிப்படையாக வச்சதுனாக்கா, அவர்கள் செய்கிற தொழில் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற பொருளாதார உயர்வு, அதுதான் அவர்களுடைய உயர்வு தாழ்வை நிர்ணயித்தது. இன்றைக்கி கூட அப்படி தான். இன்றைக்கும் யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் உயர்ந்தவங்க. நீ மளிகை கடை செய்யலாம், மருத்துவராக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. நீ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம். ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, மாதத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிப்பார். அதே ஆனால் ஒரு மருத்துவராக இருப்பார், அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்துருப்பார், இல்லை தனியார் மருத்துவமனையோட வச்சுருப்பார், அவருக்கு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிப்பார். அவரோட இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறார் பாருங்க, சம்பாதிக்கிறார் 4-5 லட்சம் சம்பாதிக்கிறார் பாருங்க, அதில் மாதத்துக்கு 5-10 லட்சம் அவர் தான் உயர்ந்தவர்.
யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கோ அவர் தான் உயர்ந்தவர். தொழிலுங்கிறது அப்புறமா தான். உன் தொழில் நீ வந்து மருத்துவ தொழில் செஞ்சுட்டாலே நீ வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட முடியாது. அதுக்கு தொழில் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அது நீ எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் மூலம் உன்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் பொருளாதார உயர்வு தான் சாதி உயர்வாக கருதப்பட்டது. ஒரு தொழிலுக்கான உயர்வு என்பது அந்த தொழில் மூலம் சம்பாதிக்கப்படுகிற பணத்தை வச்சு தான். ஆனால் இது ஐரோப்பியர்கள் வந்து ஐரோப்பாவிலையும் பொருளாதார உயர்வு தான்.